சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, உன்னை பற்றி பிறர் உனக்கு தெரியாமல் உன் முதுகுக்கு பின்னால் பேசுகிறார்கள் என்று கவலைப்படுகிறாயா? முதலில் உன்னுடைய இந்த எண்ணத்தை மாற்ற. உன்னை பற்றி உன் முதுகுக்கு பின்னால் பேசுகிறார்கள் பார். அவர்கள் ஒரு கோழை, தைரியம் இல்லாதவர்கள். உன்னுடைய முகத்திற்கு நேராக வந்து பேசினால் நீ அதற்கான பதிலை கொடுத்து விடுவாய். நல்ல விஷயங்களை அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து விடுவாய் என்ற பயத்தில்தான் அவர்கள் உன்னுடைய முதுகுக்கு பின்னால் பேசுகிறார்கள். இதிலிருந்து நீ கற்றுக்கொள். அவர்கள் உன் முதுகுக்கு பின்னால் பேசும் நபர்கள் எல்லாருமே உன்னை பார்த்து பயப்படுகிறார்கள். இதுவே உனக்கு முதல் முதல் கிடைத்த வெற்றிதான். உன்னை பார்த்து பயப்படுகிறார்கள் பத்தியா தங்கமே. உன்னை பற்றி பேசுபவர்களோ, உன்னை கேவலமாக நினைப்பவர்களோ, அவர்கள் யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டும், ஏன் உன் குடும்பத்தில் இருக்கும் நபர்களாகவே இருக்கட்டுமே, அவர்களை நினைத்து கவலைப்பட வேண்டாம். எத்தனை காலம்தான் உன்னை பற்றியே யோசிப்பார்கள்? ஒன்று தெரிந்து கொள், நீ ஏதோ ஒரு நல்ல விஷயம் செய்கிறாய் என்பதற்காகத்தான் அவர்கள் உன்னை பற்றி யோசித்துக் கொண்டே இருக்கிறார்கள். நீ ஏதாவது தவறு செய்தால் உன்னை பற்றி யோசிப்பார்களா? நீ ஏதோ நல்ல பாதையில் சென்று கொண்டு இருக்கிறாய் என்று நினைத்துக்கொள். உன்னுடைய வாழ்க்கையை நீதான் வாழ வேண்டும். அதற்கு எது சரியோ அது உனக்கு தெரியும். மற்றவர்கள் சொல்லிக் கொடுத்து வாழும் அளவுக்கு நீ ஒன்றும் எதுவுமே தெரியாதவள் கிடையாது. பலருக்கு தெரியாத விஷயங்கள் கூட உனக்கு தெரியும். வாழ்க்கை உனக்கு அவ்வளவு பெரிய விஷயங்களை கற்றுக் கொடுத்து விட்டது தங்கமே. யாருக்காகவும் எதற்காகவும் உன்னுடைய நிலைமையை, உன்னுடைய குணத்தை எப்பொழுதுமே மாற்றிக்கொள்ள வேண்டாம். யாராவது உனக்காக ஏதாவது ஒரு விஷயத்தை மாற்றி இருக்கிறார்களா? கிடையாது. ஏன் உன் குடும்பத்தில் இருக்கும் நபர்களுக்கு சில தவறுகள் செய்தால் இதை மாற்றிக்கொள் என்று நீ சொல்வாய். அந்த அறிவுரைகளை கூட உன் குடும்பத்தில் இருக்கும் நபர்களே ஒரு நாள் கூட எடுத்துக்கொண்டது கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது சரியான பாதையில் சென்று கொண்டிருக்கும் நீ எதற்காக மற்றவர்களுக்காக உன்னுடைய குணத்தையும் உன்னுடைய பழக்க வழக்கத்தையும் மாற்றிக்கொள்ள வேண்டாம். உன்னுடைய வாழ்க்கையில் நீ இப்பொழுது சென்று கொண்டிருக்கும் பாதை மிக மிக சரியான பாதை. அதனால்தான் பல எதிர்ப்புகள் வருகிறது. எதிர்ப்புகளை கண்டு அஞ்ச வேண்டாம். எதிர்ப்புகளானது எப்பொழுதுமே இருந்து கொண்டேதான் இருக்கும். அதையெல்லாம் பார்த்து அஞ்சினால் வாழ்க்கையில் ஒரு விஷயங்களை கூட சாதிக்க முடியாது. வாழ்க்கையில் பிறந்தோம் என்றால் ஏதோ ஒன்றை செய்ய வேண்டும், சாதிக்க வேண்டும். எதுவுமே தெரியாது என்றெல்லாம் இங்கு ஒன்றுமே கிடையாது. காலப்போக்கில் அனைத்துமே உனக்கு புரிய வரும். இப்பொழுது வேண்டுமானால் நீ வெறும் சாதாரண ஒரு ஆளாக இருக்கலாம். சீக்கிரத்தில் பார், உனக்கான திறமை வெளிவந்து அதன் மூலமாக நீ மிகப்பெரிய இடத்திற்கு செல்வாய். எந்த இடத்திற்கு போனாலும் மற்றவர்களை பற்றி நினைக்க வேண்டாம். நாம் இது செய்கிறோமே, அவர்களுக்கு தெரிந்தால் அவர்கள் என்ன பேசுவார்கள்? இப்படி யோசிக்க வேண்டாம். உனக்கு எது சரியோ, உன் மனம் எதை திருப்திகரமாக ஏற்றுக்கொள்கிறதோ அதை செய். அதுவே உன் மனம் திருப்தி இல்லாமல் ஒரு செயலை செய்கிறது என்றால் அதை அந்த நொடியே விட்டுவிடு. மனசாட்சிக்கு எப்பொழுதுமே நேர்மையாக இருந்து கொள். மற்றவர்களுக்கெல்லாம் நீ எப்படி இருந்தால் என்ன? நீ எது செய்தாலும் குறை கூறும் வாய் குறை கூறிக்கொண்டேதான் இருக்கும். வாழ்நாள் முழுவதும் நீ குறை கூறுகிறார்கள் பார். அவர்களுக்கே நல்லது செய்தால் கூட உன் முதுகுக்கு பின்னால் பேசிக்கொண்டு தான் இருப்பார்கள். பேசும் நபர் வாயை மூட முடியாது. அதற்கு பதிலாக நம் காதை மூடிக்கொண்டு நம் செயல்களை செய்து கொண்டே இருக்கலாம். நம்பிக்கையுடன் இரு. அனைத்து காரியங்களும் உனக்கு பிடித்த மாதிரி மாறும். எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.